ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நேத்திக்கான vlog தான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நேத்திக்கு அக்ஷய திருதியை இல்லையா? ஸோ நேத்திக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து நான் வந்து மகாலட்சுமி பூஜை எளிமையான முறையில் எப்படி வந்து வழிபட்டேன் அப்படிங்கிறத தான் இப்போ வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மகாலட்சுமி பூஜை அப்படிங்கிறது அக்ஷய திருதியை நாளில் மட்டும் நம்ம வந்து வழிபடக்கூடிய ஒரு பூஜை முறை கிடையாது. நம்ம எல்லா வெள்ளிக்கிழமைகள்லையும் நம்ம மகாலட்சுமி பூஜையை செய்யலாம். ஏற்கனவே நான் அனுஷா நட்சத்திரத்துலையும் நான் வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கேன். ஸோ அந்த மாதிரி அக்ஷய திருதியை அப்படிங்கிறது ஒரு ஸ்பெஷலான ஒரு நாள் இல்லை. இந்த நாளில் வந்து நம்ம வீட்டில் வந்து செல்வ கடாட்சியம் வந்து நிறைஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பூஜையை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கலசம் அமைச்சு தான் இந்த பூஜையை வந்து பண்ணியிருந்தேன். ஸோ இதில் வந்து எனக்கு தெரிஞ்ச முறையில் தான் நான் வந்து கலசம் அமைச்சு வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஈவினிங் போல் தான் நான் வந்து பூஜை பண்ணியிருந்தேன். 3 நேரம் கொடுத்துருந்தாங்க இல்லையா, நல்ல நேரம். அந்த 3 நேரத்தில் நான் ஈவினிங் போல் மகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன். ஸோ மத்தியானம் போல் தான் வந்து நான் அந்த வாங்க வேண்டிய பொருள் எல்லாமே வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இந்த நேரத்தில் தான் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் தங்கம் வாங்க முடியாட்டியும் மகாலட்சுமியினுடைய அம்சம் பொருந்திய பொருட்களை வாங்கணும் அப்படின்னா நமக்கு வந்து தங்கத்திற்கு இணையான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம். அதனால தான் நான் வந்து இன்றைக்கி வாங்கியிருந்தேன். அதே மாதிரி வெள்ளிக்கிழமைனாலே நம்ம பச்சரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்ப ரொம்ப விசேஷம். அதனால் நான் வந்து பச்சரிசி மாவால் கோலம் போட்டு வச்சுருந்தேன். அதுக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா நான் கலசம் ரெடி பண்ணுறதுக்காக நான் வந்து ஒரு தாம்பூல தட்டில் நெல் வந்து கொட்டி அதை பரப்பி விட்டுட்டு ஸ்ட்ரீம் அப்படிங்கிற மகாலட்சுமி தாயாருடைய மந்திரத்தை எழுதிட்டு அதுக்கு மேலே வந்து கலசொம்பில் சுத்தமான தண்ணீரை நிரப்பிட்டு அதில் வந்து மஞ்சள், குங்குமம் இது கலந்துட்டுங்க. நம்ம வந்து ஒரு 5-7 அந்த மாதிரி பொருள் போடலாம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து பச்சை கற்பூரம் கொஞ்சமாக வந்து நசுக்கி இதில் வந்து நுணுக்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சமாக சந்தனத்தூள் ரொம்ப வாசனையாக இருந்தது, அதையுமே சேர்த்துட்டேன். ₹1 நாணயம் நம்ம சேர்த்துக்கலாம். இந்த நேரத்தில் வெள்ளியோ தங்கமோ எது இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம். 3 கிராம்பு, 3 ஏலக்காய் இந்த பொருளெல்லாம் சேர்த்துட்டதுக்கப்புறமா நான் வந்து தேங்காயில் நல்ல மஞ்சளை வந்து தடவி விட்டுட்டு அம்மனுடைய திலகம் அழகாக வச்சுட்டு அதுக்கப்புறமா 5 மாவிலைகளை வச்சு நான் வந்து கலசத்தை அமைச்சிட்டேங்க. ஸோ இந்த கலசம் வந்து நம்ம எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயாரை நம்ம வீட்டில் வர வைக்கிறதுக்காக தான். ஸோ இந்த மாதிரி கலசம் அமைச்சு நம்ம பூஜை பண்ணாலே நிச்சயமாக அந்த இடத்துல வந்து மகாலட்சுமி வாசம் செய்வாங்க. ஸோ இனிமேல் வரக்கூடிய மாதங்கள் பார்த்திங்கன்னா வரலட்சுமி நோன்பு வரக்கூடிய ஒரு மாதம் தான். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து உங்கள் வீட்டில் மகாலட்சுமி பூஜை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி கலசம் அமைச்சு பண்ணுங்கள், ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போது நான் வந்து கலசத்தை அழகாக அமைச்சிட்டு அதுக்கப்புறமா எடுத்துகிட்டு போய் பூஜை ரூமில் வச்சுட்டேங்க. இந்த பூஜை பண்ண போகிறீங்க அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உங்களுடைய குலதெய்வத்தை மனசார வேண்டிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த பூஜையை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம மற்ற விளக்கு எல்லாமே ஏற்றி வச்சுட்டேங்க. ஏன்னா இந்த பூஜையை நம்ம வந்து உட்கார்ந்து பொறுமையாக தான் பண்ணணும். ஆனால் அதுக்கு முன்னாடி இருக்கிற சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே வந்து பூ வச்சுட்டு அவங்களுக்கும் விளக்கேற்றினதுக்கப்புறமா தான் நம்ம பண்ணணும். ஏன்னா இந்த பூஜையை பண்ணுறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். அதனால் அவங்கள நம்ம காக்க வைக்கக்கூடாது இல்லையா? அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வந்து நிலைவாசலை விளக்கேற்றிட்டு அதை நல்லா கும்பிட்டு அதுக்கப்புறமா தான் பூஜை அறையில் வந்து நம்ம பண்ணணும். நான் வந்து ஃபஸ்ட்டு தூபம் காட்டிட்டு அதுக்கப்புறமா வந்து நான் வந்து பூஜை பண்ணவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஸோ இந்த கலசம் அமைச்சிட்டு நெய்வேத்தியமாக இன்றைக்கி வந்து மகாலட்சுமிக்கு பிடிச்ச பொருளான பாசிப்பருப்பு, இந்த பருப்பில் நான் வந்து ஸ்வீட் செஞ்சு வச்சுருந்தேங்க. ஸோ உங்களோட விருப்பம் தான், நம்ம எதுனாலும் செய்யலாம், நமக்கு என்ன விருப்பம் இருக்கோ அதை செய்யலாம். ஸோ எனக்கு வந்து பாசிப்பருப்பு நான் செய்யணும், நான் முன்னாடியே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதனால் இது எல்லாமே ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்க. ஸோ டிவியில் அப்படியே லக்ஷ்மி குபேரருடைய போற்றிகள் சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஜோதி சேனலில். அதையுமே அப்படியே வந்து ப்ளே பண்ணி விட்டுட்டு கேட்டுக்கிட்டே நான் வந்து பூஜை பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ இருக்கிற சுவாமி படங்கள் எல்லாத்துக்குமே நல்லா வந்து ஊதுபத்தி காட்டிட்டு அதுக்கப்புறமா ஒரு துணியை விரித்து அதுக்கு மேலே நான் உட்கார்ந்துட்டு அதுக்கப்புறமா வந்து விநாயக பெருமானை ஃபஸ்ட்டு நான் வந்து கும்பிட்டேன். அவரை நல்லா அவருடைய போற்றிகளை சொல்லி கும்பிட்ட பிறகு அதுக்கப்புறம் நவ கிரகங்களை நம்ம வழிபடணும். நவகிரகங்களை வழிபட்ட பின்னர் நம்ம குலதெய்வத்தையும் மனசார வேண்டிக்கணும்.
அதே மாதிரி மகாலட்சுமி பக்கத்தில் இருக்க குத்துவிளக்கு ஏற்றும் பொழுது திருவிளக்கு மந்திரத்தையும் சொல்லிட்டது பிறகு தான் நம்ம இந்த பூஜையவே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ இந்த பூஜைக்கு பிரதானமான மகாலட்சுமியினுடைய ஃபோட்டோ சிலை வைத்து நம்ம வந்து பூஜை பண்ணலாம். அதுக்கு பிறகு நான் வந்து அட்சதையும் குங்குமத்தையும் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அட்சதை வந்து மஞ்சளும் பச்சரிசியும் கலந்து அதில் கொஞ்சமாக நெய் கலந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேங்க. நான் மகாலட்சுமி தாயாருடைய 108 போற்றிகளை தான் நான் வந்து படிக்க ஆரம்பித்தேன். நான் கொஞ்சம் நேரம் போற்றிகள் சொல்லிக்கிட்டே வந்து அட்சதையை போட்டுகிட்டே இருந்தேன். இடையில் வந்து என்னுடைய குழந்தையும் வந்து சேர்ந்து பூஜை பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையிலையும் நம்ம மகாலட்சுமி பூஜை பண்ணோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறப்புங்க. நான் 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ண இந்த பூஜை நிறைவு பெறுவதற்கு 8 மணி கரெக்டாக வந்துருச்சு. அதே போல் இன்றைக்கி நான் வாங்கி இருந்த பொருள்னு பார்த்திங்கன்னா உப்பு, துவரம்பருப்பு இது எல்லாமே நான் வந்து சுவாமி பக்கத்தில் ஒரு பிளேட்டில் வச்சுருந்தேன். வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம் இதையும் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா 2 வெள்ளி நாணயங்கள் வாங்கியிருந்தேன். அதையுமே நான் வந்து தட்டிலேயே வச்சுருந்தேங்க. இந்த நாளில் இந்த பொருட்களை நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் வாங்கலாம். உங்களால் என்ன பொருள் முடியுமோ அதை நம்ம வாங்கி வைக்கலாங்க. இதுதான் செய்யணும் அதுதான் செய்யணும்னு எதுவுமே கிடையாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்ம செய்யலாம். ஸோ இந்த பூஜையை அழகாக வந்து நாங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து கற்பூர ஆரத்தி காட்டி இந்த பூஜையை வந்து அழகாக நிறைவு பண்ணிட்டேன். ஸோ நடுவில் நம்ம வந்து சாம்பிராணி தூபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த கப் சாம்பிராணி எங்கள் வீட்டில் இருந்தது. அதையுமே நான் வந்து போட்டுவிட்டு நல்லா வந்து ஏற்றி விட்டுருந்தேன். ஸோ மகாலட்சுமியுடைய போற்றிகள்னு தனியாக புக்ஸ் இருக்குங்க. அந்த புக்கை வச்சு தான் நான் ஒவ்வொரு துதிகளையுமே சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ தினம் ஒரு துதி அப்படின்னு ஒரு புக் இருக்குது. அந்த புக்கில் வந்து எல்லாம் வந்து மந்திரங்களும் இருக்குங்க. ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய மந்திரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் வந்து தினமும் பூஜை பண்ணுவேன். ஸோ கடைசியாக வந்து அர்ச்சனை எல்லாம் பண்ணதுக்கப்புறமா நான் வந்து தூப தீப ஆராதனை எல்லாமே அழகாக பண்ணியாச்சு. ஸோ இப்படி தான் என்னோடய வீட்டில் நேத்திக்கு வந்து மகாலட்சுமி பூஜை பண்ணியிருந்தேன். இந்த பூஜை பண்ணதுக்கப்புறமா ஒரு 1/2 மணி நேரம் கழித்து நான் வந்து அந்த கலசத்தை கொஞ்சமாக நகர்த்தி விட்டுட்டேங்க. ஏன்னா நம்ம ஒரு பூஜை பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி நகர்த்தி விடணும். அதுக்கப்புறமா காலையில் எழுந்ததுக்கப்புறம் அந்த தேங்காயெல்லாம் எடுத்துகிட்டு அதில் இருக்கக்கூடிய அந்த நீரை வந்து நான் அந்த மாவிலைகளை வைத்து வீடு முழுவதுமே தெளித்து விட்டுட்டேன். ஸோ இப்படி தான் இந்த மகாலட்சுமி பூஜையை என்னுடைய வீட்டில் நேற்று வந்து பண்ணேன். ரொம்ப மன நிறைவாக இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறமா குடும்பமாக உட்காந்து சுவாமிக்கு வச்ச நைவேத்தியங்களை நாங்கள் வந்து சந்தோஷமாக சாப்பிட்டோம். உங்கள் வீட்டில் நீங்கள் எப்படி வந்து அக்ஷய திருதியை வந்து வழிபட்டீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.